மெதுவா அவ மாறுவான்னு நான் நம்பினேன். அதே மாதிரி மாறினா, ஏன் நம்பிக்கையை காப்பாத்துனா. ஆனா இன்னைக்கு மறுபடியும் அவ வந்த இடத்துக்கே போய் நின்னுட்டா. அவளோட காதலை பத்தியோ அவ விருப்பத்தை பத்தியோ என்னோட கருத்தை நான் சொல்ல விரும்பல. ஆனா அவ இவ்வளவு நாளா இந்த குடும்பத்தை பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டாளோ அதெல்லாம் வேணும்னு தோணுது. இதுக்கு மேல இவளை பத்தி சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. அவளை பத்தி சொல்றதுக்கு இல்லைங்கிறப்போ எனக்கு அவ கல்யாணத்துல முடிவெடுக்க எந்த உரிமையும் கிடையாது. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அவங்க விருப்பப்படி அவங்க இருக்கட்டும். ஆனா அதுக்கு நாங்க யாரும் வர முடியாது. காதல் கல்யாணத்தை இந்த ஊர்ல இந்த குடும்பம் ஆதரிச்சது கிடையாது. ஆதரிச்சதுங்கிறத விட பெத்தவங்களை எதிர்த்து நடக்க கூடாது. இங்க பாருங்க டாட், 1 minute. பெரியப்பா, நான் ஒன்னு கேட்கலாங்களா? கேளு. காதலை ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? அது அவ்வளவு பெரிய கிரைமா? ஒருத்தர் விருப்பப்படக்கூடாதா? அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லையா? நான் ஒன்னும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலையே. உங்க எல்லாரோட சம்மதத்தோட, உங்க ஆசீர்வாதத்தோட தானே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீங்க அது ஏதோ நேஷனல் அஃபென்ஸ் மாதிரி வீட்டை விட்டு போகணும்னு சொல்றீங்க. மாயா, நான் இதுக்கு மேல உனக்கு விளக்கம் கொடுக்க விரும்பல. நான் என்ன சொல்லணுமோ பேசணுமோ அதை பேசிட்டேன். உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல, இந்த வீட்டை பத்தியும் தெரியும். இப்போ நீ ஒரு முடிவு எடுத்திருக்க. அந்த முடிவுக்கு நான் குறுக்க நிக்க விரும்பல. ஆனா இந்த வீட்டு பொண்ணு அப்படி ஒரு முடிவு எடுத்தா நான் ஒத்துக்கவும் மாட்டேன், துணை இருக்கவும் மாட்டேன். நீ இப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால இந்த வீட்டு பொண்ணாவும் இருக்க முடியாது. இதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழலாம். ஆனா நீ இங்க இருக்க முடியாது. உன் அப்பாவோட நீ உனக்கு பிடிச்ச நாட்டுக்கே போய் உன் வாழ்க்கைய தொடங்கு. இப்ப புரியுதா மாயா உங்க அம்மாவோட கஷ்டத்தை? நாங்க ஏன் அப்படி முடிவெடுத்தோன்னு? இந்த குடும்பமே இப்படிதான், இவங்க எல்லாருமே இப்படிதான் பேசுவாங்க. அப்போ நீங்க பண்ணது மட்டும்? மா, நடந்ததுக்கு 1000 காரணம் சொல்லலாம். தெரியாம தப்ப ஒரு தடவை செய்யலாம், ஒரு தடவை மன்னிக்கலாம். அதனால வந்த பாதிப்பை மறந்து உங்களை நாங்க ஏத்துக்கல. சந்தியா இருந்த வரைக்கும். இப்ப சந்தியா இறந்துட்டா, அதனால இப்ப மாயாவை ஏத்துக்கிட்டோம். உன்னையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க வந்தீங்க. ஆனா மறுபடியும் அதே தப்ப நீங்க செஞ்சத எங்களால ஏத்துக்க முடியாது. மிஷனா பிறந்தவ ஒரு தப்ப ஒரு தடவை செஞ்சா அதை திருத்திக்கணும். திருத்திக்கிட்டதுக்கு அப்புறம் அதே தப்ப மறுபடியும் செஞ்சா அதை யாராலையும் மன்னிக்க முடியாது.
அதேதான் நானும் சொல்றேன். நீங்க திரும்பவும் அதே தப்ப பண்றத என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க உங்க விருப்பப்படி கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் முடிச்ச கையோட இந்த ஊர்ல இருந்து கிளம்பிடுங்க. உங்க முன்னாடி நடக்கணும்னு மாயா விருப்பப்பட்டது ஹே, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அதுக்கு நீங்க முயற்சியும் பண்ணாதீங்க. உங்களெல்லாம் மாத்தவும் முடியாது, திருத்தவும் முடியாது. ச்சே. பின்ன என்னப்பா ஆமான்னு எப்படி சொல்வாரு? சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கிய தங்கம். இந்த ஊரு பிடிக்கல, இங்க இருக்க மனுஷங்களை பிடிக்கலன்னு சொன்னவ இங்கே ஒரு மாப்பிள்ளைய பிடிச்சிட்டாளா? அவ எங்க வேணா போகட்டும், எவன் கூட வேணா போகட்டும், அவ போய் தொலைஞ்சா போதும். அவ போயிட்டான்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு தலைவலியும் இல்லை. அவளை விரட்டுறதுக்கு நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணோம். ஆனா அது ஒண்ணுமே முடியல. கடைசியில அவளே அவளுக்கு சூனியம் வச்சுக்கிட்டா. அந்த புவனேஸ்வரி விஷயத்துல அவ சிக்கிட்டான்னு நினைச்சேன். அதுல எப்படியோ அவ எஸ்கேப் ஆயிட்டா. எப்படியோ இல்லம்மா, இந்த லவ்வால தான் அவ அதுக்கு ஒத்துக்கல. அப்படி போறதை விட இப்படி லவ் பண்ணிட்டு போறதுதான் நமக்கு நல்லது. ஆமா, அவ யார லவ் பண்றேன்னு ஏதாவது வாய் திறந்து சொன்னாளா? இல்லம்மா, அவ அத பத்தி கொஞ்சம் கூட வாயே திறக்கல. அவங்க அப்பா அதுக்கு மேல கொஞ்சம் கூட வாயை திறக்கல. ஏமா, ஒருவேளை அந்த ரகராம உள்ள பூந்து குட்டைய குழப்பிடுவானோன்னு பயப்படுறாளோ? அந்த காரணமா இல்ல அதுல வேற ஏதாவது சூழ்ச்சி இருக்கான்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது மட்டும் நிச்சயம். தவறு, அது எதுவா வேணா இருந்துட்டு போட்டோம். அந்த ரகுராம அவகிட்ட நீ லவ் மேரேஜ் பண்ணா இந்த வீட்டை விட்டே போயிடணும்னு சொன்னா பத்தியா, அதுதான் நம்ம மனசுக்கே திருப்தியா இருக்குது. அந்த ரகுராமனோட வாயாலேயே மாயாவை வீட்டை விட்டு போகணும்னு சொல்லுவான்ல, சூப்பர். அது நடக்கணும் தான் நானும் ஆவலா இருக்கேங்க. சரி, வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா நான் உங்ககிட்ட சொல்றேன். சரி, நீ பார்த்து பத்திரமா போமா. போயிட்டு வரமா. மாயா அவ்வளோ ஈஸியாலாம் வெளியே போயிட மாட்டா. அவ பக்கம் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இருக்கு. அதனாலதான் அவ அந்த வீட்டோட கட்டுப்பாடு தெரிஞ்சோ லவ் பண்றா. அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா. அது என்னவா இருக்கும்னு தெரியலையே. ஒருவேளை அவ லவ் பண்றது சீனுவா இருக்குமோ? அவன் அவளோட நெருங்கி பழகிட்டு இருக்கான். இந்த பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் அவன் அமைதியா தான் இருக்கான். ஒரு முறை கூட நீ யார லவ் பண்றன்னு அவன் மாயாவை கேட்டு பார்க்கல. அப்படின்னா நாம நினைச்ச மாதிரி தான் இருக்குமோ? கண்டுபிடிப்போம். அதுவும் மாயா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளை நான் தான் சரியா புரிஞ்சு வச்சிருக்கேன். என்னதான் பாம்பு பதுங்கி பாலை குடிச்சாலும் கொத்துனா விஷத்தை தானே கக்கும். அதோட தன்மை ஒண்ணும் மாறாது. அதே மாதிரிதான் அந்த மாயாவும். இதுக்கு மேல அவ என்ன செய்ய போறான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் பத்மா, வந்ததுக்கும் இப்பத்துக்கும் மாயா எவ்வளவு மாறி இருக்கா. அவளை இப்படி எல்லாம் பேசாத. இந்த ஊர்ல மாயாவுக்கு ஏத்த பையன் யாருன்னு தான் யோசிக்கிறேன். இந்த ஊர்ல அவ ஒருத்தனை தேர்ந்தெடுத்திருக்கானா, அவன் நிச்சயமா சாதாரண ஆளா இருக்க மாட்டாங்க, பெரிய ஆளா தான் இருக்கணும். இருக்கலாம் அண்ணி. அதனாலதான் அவங்க யாருமே மாப்பிள்ளை யாருன்னு மூச்சு விடாம இருக்காங்க. சொன்னா நாம என்ன அப்படியே கடிச்சா தின்ற போறோம்? நாம போய் ஏதாவது சொல்லி களைச்சு விட்டுருவோம்ல, அதுக்கு தான் அவங்க பயப்படுறாங்க. மாப்பிள்ளை யாருன்னு இவங்கள விட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம்.
ஆமா அப்படியாதான் இருக்கும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு நம்ம கண்ணுல காட்டாம மறைக்க முடியும்? எப்படியும் தெரியதானே போகுது. ஏய், ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைக்கிறா. நாம அதை பத்தியெல்லாம் கேட்க வேண்டாம். அவ சொல்லும் போது சொல்லட்டும். என்ன மாமா? அவங்க சொன்ன அளவுக்கு வேற ஏதோ முக்கியமான காரணம் இருக்கு. நீங்க வேணும்னா மாப்பிள்ளை யாருன்னு போய் கேட்டு பாருங்க. அவரு சொல்றாரா இல்லையான்னு பாப்போம். ஆமாங்க, போய் கேட்டு பாருங்க. உனக்கு யாருன்னு தெரியணும், இல்லனா உன் மண்டை வெடிச்சிடும், அதானே? அது என்ன பெரிய உலக அதிசயமா? தெரியலனா மண்டை வெடிக்கிறதுக்கு. அதெல்லாம் வேணாம், விடுங்க. மாமா, நீங்க மாயாவை கட்டிக்க போறவன் யாருன்ற அக்கறையில தானே கேட்க போறீங்க. அக்கறையா கேட்டா யாரும் உங்களை தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டாங்க. கேட்டா உங்களுக்கும் நிம்மதியா இருக்கும், எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும்ல. விடிச்சாரும் அவர் ஒண்ணு கேட்க வேணாம், நாமளே போய் கேட்போம். சரி சரி, இப்ப கேட்கணும், நானே கேக்குறேன், வாங்க. வா. ஆமா ஷூர். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பொண்ணை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அதனால உடனே கிளம்பி வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஐ நோ. As soon as possible I will come. Yeah. You don't worry. நாளைக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே, I'll call you back. வாங்க. என்ன இது? இவங்க எல்லாரும் ஒண்ணா வந்திருக்காங்க. சீனுவை தான் மாயா லவ் பண்றான்னு தெரிஞ்சு போயிடுச்சோ? என்ன என்கிட்ட ஏதோ கேட்குற மாதிரி வந்துட்டு அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா மச்சா, ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு வந்தோம், அவ்வளவுதான். என்ன மாப்பிள்ளை யாருன்னு கேட்க வந்தீங்க அதானே? பாத்தீங்களா, அமெரிக்காக்காரர்னா அமெரிக்காக்காரர் தான். எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சார் பாத்தீங்களா? உங்க பொண்ணுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்க முடிவெடுத்ததெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா மாப்பிள்ளை யாருன்னு எங்களுக்கு சொல்லலையே. ஒரு ஆர்வத்துல தானே கேக்குறோம். ஏதோ ஒண்ணு வச்சு ஸ்பெல் பண்ணிட்டு தான் வந்து கேக்குறீங்களோ? இந்த ஊரு பையனா அவர் எங்களுக்கு தெரியாம இருக்காதுல்ல. நீங்க அவர் யாருன்னு சொன்னீங்கன்னா அவரை பத்தி ஏதாவது நல்லது கெட்டது நாங்க சொல்வோம்ல. ஆமா, அவன் ஏதாவது தப்பு தண்டாவல இல்ல ஏதாவது ஊதாரியா இருந்தானா அப்புறம் மாயாவோட வாழ்க்கை பாதிக்கப்படுமேன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தாங்க கேக்குறோம். மாப்பிள்ளைய பத்தி நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அவன் ரொம்ப நல்லவன் தான். அவனோட ஃபேமிலி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க தான். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சவங்களா? அப்போ நெருக்கமானவங்க தான் போல இல்ல? சொல்லுங்க யாருன்னு, தெரிஞ்சா எங்களுக்கு வசதியா இருக்கும்ல. எதுக்கு வசதியா இருக்கும்? தகவல் சொல்லதான். ஆஹா, என்னதான் இருந்தாலும் உள்ளூர்காரங்க சொல்ற மாதிரி இருக்குமா? அதுவும் சரிதான். லவ் பண்றாங்கன்னு சொன்னதுக்கே இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. இவன் தான் பையன்னு சொன்னா இன்னும் என்னென்ன பிரச்சனை வருமோ தெரியாது. அதெல்லாம் ஒண்ணு வராதுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்களேன். சப்போர்ட்டுக்கு நாங்க இருக்கோம், கவலைப்படாம சொல்லுங்க. சொன்னா அந்த பையனுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் தான் நான் சொல்லாம இருக்கேன். அது மட்டும் இல்ல, கல்யாணத்துக்கும் நீங்க யாரும் வரப்போறதில்ல. அதான் ரகுராமே சொல்லிட்டாரு. வராத கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? அதுவும் சரிதான் மச்சான். கல்யாணம் வரைக்கும் ரகசியமாவே இருக்கட்டும். சரி, நான் கொஞ்சம் தூங்க போட்டுமா? நீங்க போங்க. எவ்வளவு நல்ல
சொல்ல வந்த மனுஷனை சொல்ல விடாம கெடுத்துட்டீங்க. ஆமா அண்ணி, இல்லனா அவரே சொல்லிருப்பாரு. போய் இவர் சொல்ற காரணம்லாம் சப்ப காரணமா இருக்கே. ஏதோ ஒண்ணு இருக்கு. அ, ஒருவேளை சீனு மாப்பிள்ளையா இருப்பாரோ? ஆ, சாரு, சீனுவா இருக்க கூடாது. அப்பாவை வச்சு பேசினா நம்ம கல்யாணத்துக்கு எப்படியாவது ஓகே சொல்லிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா உன்னை விட எனக்கு இந்த வீட்டை பத்தி நல்லா தெரியும். இதுக்கு என்னதான் சொல்யூஷன் சீனு? நான் தான் அப்போவே சொன்னனே மாயா, இவங்க சம்மதத்தோட நம்மளால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. இவங்களுக்கு தெரியாம பண்ணிக்கிட்டாதான் முடியும், இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. அதே பேசிட்டு இருக்காது சீனு. அதை தவிர வேற எதுவும் பேச முடியாது மாயா. நீ லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தே இல்ல. ஒருவேளை நீ என்னதான் லவ் பண்றேன்னு உங்க அப்பா சொல்லியிருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு யோசியா. வீடே ரெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீயும் இருந்திருக்க மாட்ட, நானும் இருந்திருக்க மாட்டேன். அதுக்காக நம்ம லவ் பண்ற விஷயத்த வீட்ல சொல்லாமலே இருக்க முடியுமா? சொன்னா எப்படி ஒத்துப்பாங்க நீ நினைக்கிற? என்ன சாருக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு மாமா வாக்கு கொடுத்துட்டாரு. அந்த கல்யாணத்தை நிறுத்தி இந்த கல்யாணத்தை நடத்த அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. ஏன்னா மாமா என்னைக்குமே கொடுத்த வாக்க மீறவே மாட்டாரு. அதுக்குதான் சொல்றேன், தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியான முடிவா இருக்கும். அப்பவும் இதே பிரச்சனை தானே வரும். இங்க பாரு, அப்ப எல்லாமே முடிஞ்சு நம்ம புருஷன் பொண்டாட்டியா வந்து எல்லாரும் முன்னாடி நிப்போம். உங்க அப்பா வீட்டை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணுவாரு. அப்படி சமாளிக்க முடியலனா உங்க அப்பா நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிடும். நீ சொன்ன மாதிரி செஞ்சா எங்க அம்மாவுக்கு ஆன மாதிரி தான் எனக்கும் ஆகும், உனக்கும் ஆகும். ஏய், ஒண்ணு வேணும்னா உன்னை இழந்துதான் ஆகணும். ரெண்டுமே எல்லாம் கிடைக்காது. சரிங்க பாரு, உங்க அப்பா அம்மா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ஏத்துக்கலன்றதை தவிர அவங்களுக்கு வேற என்ன கஷ்டம் இருந்துச்சு? நல்லாதானே இருந்தாங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். எல்லாருக்குமே எல்லாமே ஒரே மாதிரி நடந்துறது இல்ல மாயா. உங்க அம்மாவுக்கு நடந்தது உனக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. தனாவுக்கு நடந்த அதிசயம் மாதிரி உனக்கும் கூட நடக்கலாம்ல. யாருக்கு தெரியும்? இது ஒரு யோசனை தான். ஆனா எனக்கு என்னவோ நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா நம்மள புரிஞ்சுக்கிட்டு மாமா ஏத்துப்பாருன்னு தான் தோணுது. மாயா, நம்ம சேரதுக்கு ஒரே வழி வீட்டை விட்டு போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது தான். முடிவு உன் கையில. எதுக்கு டாட் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன். அங்க வணக்கம். வணக்கம்மா. நான் தான் கிஷோர். போன்ல உங்ககிட்ட விஷயத்த சொல்லியிருந்தேனே. ஆமாமா, நீங்க ஆபீஸ் ரூம்ல பணத்தை கட்டிட்டு ரெசிப்ட் வாங்கிக்கோங்க. ம். நீங்க மற்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்டே கேட்டுக்கோங்க. சரிங்க சாமி, நான் போய் பணத்தை கட்டிடுறேன். ம், சரி, நல்லது. என்னப்பா சொல்றீங்க? ஐயர் கல்யாணம்னு சொல்லிட்டு போறாரு. யாருக்கு கல்யாணம்? உனக்கு தான்மா. ஆமா, உனக்கும் சீனுவுக்கும் இங்க கல்யாணத்தை நடத்தலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்காக
அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றதுக்காக தான் உன்னையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன டாட் நீங்க இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்க்கலாமே. அப்போ நீ என்கிட்ட பொறுமையா சொல்லிருக்கலாம்ல. பொறுமையா இருக்கிறதுக்கு இங்க டைம் இல்ல மாயா. இதுக்கு மேல எதுக்கு நீ பொறுமையா இருக்கலாம்னு சொல்ற? இதுக்கு மேல இவங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கங்கறியா? அவங்க பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமுமா இப்படி பேசுற? ஆமா டாட், வெயிட் பண்ணுவோம். அவங்கள பத்தி உனக்கு சரியா தெரியாது மாயா. நீ தலைகீழ நின்னா கூட அவங்க உனக்கும் சீனவுக்கும் கல்யாணம் நடத்த ஒத்துக்கவே மாட்டாங்க. அத நான் என் கல்யாணத்திலே பார்த்தாச்சு. 21 வருஷம் ஆச்சு. இன்னும் இங்க யாருமே மாறல மாயா. உலகம் எவ்வளவோ மாறி போயிடுச்சு. ஆனா இவங்க இன்னும் மாறவே இல்லை. இன்னொரு 21 வருஷம் ஆனா கூட இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க. லவ்னாலே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உன் அம்மாவை நான் லவ் பண்ணி துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்களே, முன்னாடியே சொல்லியிருந்தா எங்க கல்யாணமே நடந்திருக்காது. இந்த வாழ்க்கை நீ எதுவுமே இருந்திருக்காது மாயா. காதலுங்கிற வார்த்தையே இவங்களால ஏத்துக்க முடியல. எவ்வளவு ரியாக்ட் பண்றாங்கன்னு நீ பார்த்தல்ல. இன்னும் நீ சீனுவை தான் லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் உன்னை ஊருக்கே அனுப்பி வச்சு உன் காதல குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. என் பொண்ணு மாயாவுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் வந்து நின்னு மாயாவை ஆசீர்வாதம் பண்ணணும். சொந்த பந்தோலா காதல் கல்யாணம் நீ எப்ப முடிவெடுத்தியோ அப்பவே முடிஞ்சு போச்சு. எங்களை கூப்பிடாது.